விக்கி நீ தப்பாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறடா. விக்ரம் பொண்டாட்டியே சொல்லிட்டா ஃபைனல்ஸில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். நாங்களும் அதான் ஆசைப்பட்டோம். ஆனால் நீ தான் வந்து எஃப்ஜே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு நீ கீழே போயிட்டிய. என்ன பண்ணுறது? பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விக்ரம் ஃபேமிலி ஒரு அழகான ஃபேமிலி. அப்பா அம்மா பொண்டாட்டிலாம் வந்திருக்காங்க. நல்ல பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக வரவேற்றிருக்காங்க. போய் டாஸ்க்லாம் முடிச்சுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃபு கூட பேசிக்கிட்டு இருக்கான். சொல்லிகிட்டு இருக்கு ஒய்ஃபு, நீ வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குற, எல்லாமே பண்ணுற. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நீ தப்பான ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு உனக்கு கெட்ட பேர் வருது. பல பேர் உன்னை திட்டும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஒரு பொண்டாட்டிக்கு அந்த கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ ஆனால் இவன் கொஞ்சம் வக்கரத்தை காட்டிடுறான், அவ்வளோதான். எங்கே வந்து இது நான் எல்லாருக்குமே அவன் அழுதான் ஒரு இடத்துல தப்பான ஸ்ட்ராட்டஜி பண்ணி அழுது. சாண்ட்ரா வந்து கேம் ஆடி ஜெயிச்சிச்சு. ஸோ அதில் இவன் அழுது டவுன் ஆகி, ஸோ அது பெரிய அளவில் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்ன இப்படி அழுவு விட்டிங்களே, அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அது வந்து ரொம்ப இது. அதுக்கப்புறம் அவ்வளோ அடி வாங்கினான். விஜய் சேதுபதிக்கிட்டேருந்து அடி வாங்கினான். சாண்ட்ராலாம் நக்கல் பண்ணிச்சு, பாரு நக்கல் பண்ணிச்சு, எல்லாரும் அடித்தாங்க. அடித்து அடுத்த வாரம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா பாருங்க. மீசை தாடியெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி ஒரு விக்ரம் வந்தால் பாருங்க. அந்த விக்ரம் இல்லையே இப்போ. அந்த விக்ரம் தான் இல்லை இப்போ. அதனால தான் சொல்லுது அது ஒய்ஃபு, தப்பான ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது சில பேர் திட்டுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ அப்போ மனசு கஷ்டமாக இருக்குன்னு அழுவாத திட்டாங்களா அப்படி தான் திட்டுவாங்க. இது கேம், இது ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என்னென்னா, இவ்வளோ பேர் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளோ பேச்சு ஏச்சுகளை வாங்கிக்கிட்டு இப்படிலாம் ஏன் இருக்கிறோம்? ஏன் உன்னை ஃபைனல்ஸில் பார்க்கணுண்டா. ஓப்பனாக சொல்லிடுச்சு அவன் ஒய்ஃபு, உன்னை ஃபைனல்ஸில் பார்க்கணும், அதுக்காக கேம் ஆடுறன்ட்டு போய் உட்காந்துட்டு ஒரு சர்க்கிள்லேயே உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்குறேன்ட்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு அதை பண்ணாத. உன்னை செல்ஃபிஷாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை, நீ பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் கேம் ஆடணும்ல, நீ உனக்காகவும் கேம் ஆடணும்ல. உண்மை என்னென்னா அவனுக்கு கேம் ஆட தெரியாதுங்க. அவன்கிட்ட அவ்வளோதான் இருக்குது, அதுக்கு மேலே வராது அவனுக்கு. அவனும் அழுதுடுவான். அழுது கேம் ஆடினான். 1-2 வாரமாக 3 வாரமாக சாரி கேம் ஆடிக்கிட்டு இருந்தான். அவனை அப்படி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சாரி கேம் ஆடினா அதை எஃப்ஜே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போயிட்டான். ஸோ அதனால தான் இப்போ ஓட்ஸ் கம்மியாக இருக்குது. மற்றபடி நல்ல பிளேயர் தான், குட் பிளேயர். இன்னமுமே அவனுக்கு வந்து அந்த ஒரு ஹைப் இருக்குது. ஒரு வாரத்தில் ஒரு சதியை பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அடித்து தும்சம் பண்ணி அடிக்கலாம். எல்லாரையும் ஒரு மாதிரி ஒரு காட்டினாலே ஃபைனல்ஸ் வந்துடலாம். ஸோ அதை பண்ணுவானா? இந்த வாரம் இவனை வச்சுருக்காங்களான்னு தெரில. சுபிக்ஷாவுக்கு பதிலாக விக்ரமை தூக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் விக்ரம் கேம் ஆடியே ஆகணும் இந்த வாரம். இந்த சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிடணும். சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து ஒரு சம்பவம் பண்ணியே ஆகணும். அதுதான் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஃபைனல்ஸை பார்க்கணுன்னு. எல்லாருக்கும் ஆசை தான் அவனை ஃபைனல்ஸை பார்க்கணுன்னு. கனியை கொண்டு போயிட போகிறாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.